நம்ம இந்தியன் ஆட்டோ இண்டஸ்ட்ரியோட ஒரு ஸ்டைல் ரீசன்ட் ட்ரெண்டில் பார்த்தோன்னா ஐசி என்ஜின் கார்ஸ்லேருந்து அப்படி டைரெக்டாக ஈவியை பார்த்து போகிற ஒரு ட்ரெண்டில் இருக்குது. நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் வந்து அந்த ஹைப்ரிடை ஸ்கிப் பண்ணி ஈவி போகிறாங்க. நம்மளோட பாட்காஸ்ட்டில் நம்மளோட ரிவ்யூஸில் எப்போவுமே சொல்லுவோம், ஈவி தான் டெஸ்டினேஷனாக இருந்தால் கூட நம்ம ஹைப்ரிடை கிராஸ் பண்ணி தான் கண்டிப்பாக ஈவி போகணும். அந்த பாயிண்டில் இந்தியாவில் இப்போ பார்த்தோன்னா இந்த ஃப்ரண்ட் ரன்னர் அந்த ரெவல்யூஷனை ஃபஸ்ட்டு வந்து அந்த மிடில் கிளாஸ் பையர் அந்த ஒரு 20 lakh பட்ஜெட்டுக்கு வந்து ஹோண்டா சிட்டியோட 5Gயில் வந்து EHEVன்னு ஒரு கார் வந்திருக்கு. அதை தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. இந்த பர்டிகுலர் கார் பார்த்தோன்னா ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். அதில் வந்து அவங்க முன்னாடி சொல்லி இருக்கக்கூடியது ஹோண்டாவோட பேட்ஜிங். இந்த ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னால் என்ன, நம்ம இதை பற்றி பார்த்துக்கிட்டு டைரெக்டாக நம்ம டிரைவிங்கே போகலாம். ஏன்னா இதில் டிரைவிங் தான் வந்து ஸ்பெஷல். ஃபஸ்ட் நம்ம என்ஜின் பே பார்த்தோன்னா யூஸ்வலான ஒரு 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் என்ஜின் இதில் இருக்குது. ஹோண்டாவோட அதே ஐவிடெக் என்ஜின் தான். இதில் அடிஷ்னலாக வரக்கூடியதே வந்து பார்த்தோன்னா அந்த ஹைப்ரிட் சிஸ்டம் தான். இந்த ஹைப்ரிட் சிஸ்டமில் 2 மோட்டர்ஸ் இருக்கும். ஒரு மோட்டர் பார்த்தோன்னா ஜெனரேட்டர் யூனிட்டாக ஒர்க் ஆகும். இன்னொரு மோட்டர் பார்த்தோன்னா ட்ராக்ஷன் மோட்டராக இருக்கும், அதாவது வீலுக்கு பவர் கொடுக்கும். இதுக்கு இடையில் நம்ம பார்த்தோன்னா வந்து ரியரில் பூட்டில் வந்து ஒரு லித்தியம் அயன் பேட்டரி வச்சுருப்பாங்க. இது காம்பினேஷனில் ஒரு ஆட்கின்சன் சைக்கிளில் தான் இந்த ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஒர்க் ஆகுது. ஹைப்ரிட்னு சொல்லக்கூடியது ஒரு 2000 காலகட்டத்தில் வேர்ல்டு வைடாக வந்து ஜென்ரேட் ஆன டெக்னாலஜி. அதில் ஹோண்டா, அதுவும் ஜாப்பனீஸ் பார்த்தோன்னா ஹோண்டா அண்ட் டொயோட்டா வந்து இதில் வந்து ப்ரைமாக வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதில் இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தோன்னா இந்த சிட்டியில் இது வந்திருக்கிற ஒரு பெரிய ரெவல்யூஷனான ஒரு டெக்னாலஜியோட என்ட்ரிக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். இப்போ இந்த EHEV நம்ம டிரைவ் பண்ணலாம். இதான் வந்து கீ ஃபாப், லாக்கிங், அன்லாக்கிங், பூட் ரிலீஸ், வெஹிக்கிளை ஃபைன் பண்ணுறது எல்லாமே, மேனுவல் கீ எல்லாமே எடுக்கலாம். இப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். நார்மல் அந்த ECVT வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட் தான். சீம்லெஸ்ஸாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து மோட்டரில் தான் இது ஸ்டார்ட் ஆகுது. அதனால் எந்த நாய்ஸ், எந்த வைப்ரேஷனுமே கிடையாது. இன்றைக்குள்ள நியூ ஜென் கார்ஸில் பார்த்தோன்னா நிறைய ஃபீச்சர்ஸ், நிறைய டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லி அந்த கன்சியூமருக்கு ரிக்வயர்மெண்ட்டான நிறைய விஷயங்களை கொடுக்குறாங்க. அதில் பார்த்தோன்னா கார் பையிங்கில் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு அப்ரோச் பார்த்தோன்னா கார்பால்னு சொல்லக்கூடிய பிராண்ட். இந்த பிராண்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு ஆன்லைன் ஒரு வெப்சைட்டில் பார்த்தோன்னா எந்த மேனுஃபேக்சரர், எந்த மாடல், எந்த கலர், எந்த வேரியன்ட் சொல்லக்கூடிய எல்லா வெரைட்டி ஆஃப் கார்ஸோட ஃபுல் இன்வென்ட்ரி அவங்க ஹோல் தமிழ்நாட்டில் வச்சுருப்பாங்க. நீங்கள் உங்களோட காரை வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் செலக்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு பையிங் இருக்குது. என்ன கான்செப்ட் பார்த்தோன்னா, நீங்கள் திருச்சியில் வந்து இருக்கிறீங்க, உங்களுக்கு காரோட வெயிட்டிங் வந்து ரொம்ப லெந்தியாக இருக்குதுன்னா இவங்களோட இந்த இன்வென்ட்ரியில் பார்த்தோன்னா சென்னையில் இருக்கக்கூடிய வெஹிக்கிளை உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருவாங்க. அதனால வெயிட்டிங் பீரியடை கம்மி பண்ணி நீங்கள் வாங்க முடியும். கூட நீங்கள் கார் பையிங்கில் லோனுக்கானதாகட்டும் இல்லை ஆர்சிக்கானது எல்லாமே இவங்க எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணி கொடுப்பாங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். நீங்கள் இன்னொரு சிட்டியில் இருந்துட்டு இருக்கீங்க, நீங்கள் இன்னொரு இடத்துல உங்களுக்கு டெலிவரி பண்ணணும்னா கூட இவங்க பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பாக உங்களோட பையிங் டெசிஷனில் இந்த கார்பால் பிராண்டையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் டெசிஷன் எடுங்க. கண்டிப்பாக நம்ம எப்போவுமே சொல்கிறது மாதிரி எப்போவுமே டிரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட்ஸ் போடுங்க. உங்கள் கூட இருக்கிற எல்லாரையும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். அது நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணும். கூட வந்து ரோட் ரேஜில் இண்டல்ஜ் ஆகவே செய்யாதீங்க. யாராவது வந்தாங்கன்னா கூட அவங்கள நீங்கள் அப்படி விட்டு நீங்கள் கூலாக போயிருங்க. கூட ஹெட்லாம்ப்ஸில் வந்து ஹை பீம்ஸ் தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நம்ம இப்போ இதை ட்ரைவ் பண்ணலாம். ஹோண்டா EHEV ட்ரைவ் பண்ணும்போது ஒரு புதிய அனுபவம்னு சொல்லக்கூடியது என்னதுன்னா, நம்ம ஒரு நியூவர் ஜெனரேஷன் ஆஃப் டெக்னாலஜிக்குள்ளே வந்திருக்கிறோம். எப்போவுமே ஒரு கார் லவ்வராக, ஒரு டிரைவிங்கை விரும்பக்கூடிய ஒரு ஆளாக வந்து கிரிட்டிக்காக பார்க்கும்போது எனக்கு அந்த நியூவர் டெக்னாலஜி அடாப்டேஷன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து இந்த பர்டிகுலர் கார் வந்து நம்ம எப்போவுமே சொல்கிறது மாதிரி நம்ம ஈவியை பார்த்து தான் போயிட்டுருக்குறோம், அக்ரி தான் பண்ணி ஆகணும். ஆனால் ஈவியை பார்த்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக ஹைப்ரிட்ஸை பார்த்து தான் ஈவிக்கு போக முடியும். அதோட டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன் தான் ஆக்சுவலி இது. இந்த பர்டிகுலர் கார் நம்ம ஸ்பெக் வைஸ் பார்க்கும்போது அமேசிங்கான ஒரு என்ஜினியரிங்கோட ஒரு அவுட்புட் தான் அது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னதுன்னா, அந்த ஹைப்ரிட் காருன்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்டே வந்து ஃபஸ்ட்டு 0 to 40ன்னு சொல்லக்கூடியது EV டிரைவ், அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக தான் இது ஒர்க் ஆகும். EHEVன்னு சொல்லக்கூடியது எலக்ட்ரிக் ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான். அதில் இந்த பர்டிகுலர் மாடல் வந்து 0 to 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம இப்போ பார்த்தோன்னா அப்படி ஸ்லோவாக 40ல் கீப் பண்ணி போகிறோன்னா இது வந்து தரவுலி எலக்ட்ரிக்காக ஒர்க் ஆகும். தரவுலி எலக்ட்ரிக்னு சொல்லக்கூடியது என்னதுன்னா செல்ஃப் சார்ஜிங் எலக்ட்ரிக்காக ஒர்க் ஆகும். நம்ம வந்து ஒரு ப்ளக் மூலமாக இதை சார்ஜ் பண்ணவே வேண்டாம். இது பேட்ரி, லித்தியம் அயன் பேட்டரி வந்து நம்ம பூட்டில் இருக்கக்கூடிய பேட்டரி எடுத்து கண்டிப்பாக ஒரு டிரைவ் மோட்டரை யூஸ் பண்ணி வீல்ஸுக்கு பவரை கொடுத்து எலக்ட்ரிக்காக ஒர்க் ஆகிட்டு இருக்கும்.
செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தோம்னா ஒரு ஹைப்ரிட் டிரைவுக்கு போயிடும். அந்த ஹைப்ரிட் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஹைப்ரிட் பார்த்தோன்னா எப்படின்னா 40 to 80 வந்து இவங்க ஹைப்ரிட் டிரைவ்னு எப்படி சொல்கிறாங்கன்னா, அங்கேயும் மோட்டார் வந்து தான் வீலுக்கு பவர் பண்ணும். நம்ம ஈவியில் பார்த்த மாதிரி தான் மோட்டார் வீலுக்கு பவர் பண்ணும். அங்கே பேட்டரியோட சார்ஜ் வந்து கம்மியாகும்னால நம்மளோட ஐசி என்ஜின் நார்மல் 1.5 லிட்டர் அந்த ஐசி என்ஜின் ஜெனரேட்டராக ஒர்க் ஆகும். அந்த என்ஜின் ரன் ஆகும்போது இப்போ நான் கொஞ்சம் ஃப்ளோர் பண்ணுறேன். அதில் வந்து இப்போ நம்ம 40 தாண்டி போகும்போது இப்போ பவர் வந்து மேலே வந்தாச்சு. அதில் அந்த அந்த ஹைப்ரிட்னு சொல்லக்கூடிய கான்செப்டில் ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங், அதில் இருக்கக்கூடிய பவர், மோட்டர்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஜென்ரேட்டரான அந்த இன்னொரு மோட்டர்லேருந்து வரக்கூடிய பவரையும் சேர்த்து அது பேட்டரிக்கு சப்ளை கொடுக்கும். பேட்டரியிலேருந்து வரக்கூடிய அவுட்டு தான் மோட்டரை வந்து ரன் பண்ண வைக்கும். இதுதான் அந்த கான்செப்ட். அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து அந்த ஹைப்ரிடுக்குள்ளே வந்திருக்கோம் சொல்கிறதே நம்ம ஆப்ரேஷனல் ஈஸியாக நம்ம ஓட்டக்கூடிய ஒரு இந்தியன் கண்டிஷன் வந்து ஒரு 0 to 80. அந்த 40 to 80 கண்டிப்பாக நம்ம எப்படி ஓட்டுவோம்னா தரவுலி ஹைப்ரிட், 0 to 40 வந்து எலக்ட்ரிக்கில் ஓட்டுவோம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம ஹைவேல போய் பார்ப்போம். இப்போ புதுசாக கேட்கக்கூடிய நீங்கள் வந்து நான் இப்போ சொன்ன இந்த 2 ஸ்டேஜை வந்து 4 ஸ்டேஜ் இருக்குது. அதில் நான் 2 ஸ்டேஜ் தான் இப்போ சொல்லியிருக்கிறேன். 2 ஸ்டேஜ் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்குது. சிம்பிள்னா 0 to 40 எலக்ட்ரிக் வெஹிக்கிள், 40 to 80 ஹைப்ரிட் வெஹிக்கிள். அதை மட்டும் நீங்கள் இப்போ பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும் அந்த 0 to 40 எப்படி எலக்ட்ரிக்காக காட்டுது, ப்ளஸ் 40 to 80 வந்து எப்படி ஹைப்ரிடாக காட்டுதுன்னு. மெயினான விஷயம் என்னென்னா இந்த கார் எப்போ வந்து எலக்ட்ரிக்கில் இருந்து ஹைப்ரிடுக்கு கன்வெர்ட் ஆகுது, எப்போ ஹைப்ரிட்லேருந்து திருப்பி எலக்ட்ரிக்கு கீழே வருது, எதுவுமே நமக்கு ஒரு டிரைவருக்கு கண்டுபிடிக்கும். என்ஜினோட ஆனை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர மற்றபடி எந்த வைப்ரேஷன்ஸ் ஆகட்டும் எதுவுமே இல்லாதது இதோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஆல்ரெடி ஹோண்டா ஓனர்ஸ் இல்லை வந்து ஹோண்டா கார்ஸை பற்றி தெரிஞ்சவங்களே ஹோண்டாவோட என்ஜின்ஸோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸை பற்றி எந்த டவுட்டுமே இருக்காது. ஏன்னா அந்த சிட்டி ஆசஸ் செதான் 5G சிட்டி ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ், அந்த ஒரு லோவர் எண்டில் இருக்கக்கூடிய அந்த சில்கி ஸ்மூத்தான ஒரு என்ஜினோட கான்செப்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ இதில் பார்த்தோம்னா ஒரு இசிவிடின்னு சொல்லக்கூடிய அந்த டெக்னாலஜி கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி நார்மல் கார்ஸில் அவங்களோட சிவிடி இருக்கும், ஐசிவிடி, இன்டெலிஜென்ட் சிவிடி சொல்லுவாங்க. இது இசிவிடி. இந்த இசிவிடி கூட நம்மளோட இந்த பர்டிகுலர் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் ஆகட்டும், எங்கேயுமே வந்து ஒரு பவர் லாஸ் ஆகட்டும், ஒரு ரப்பர் பேண்ட் எஃபெக்டை காட்டுறதாகட்டும் எதுவுமே இல்லை. நம்ம ஒரு ஆக்சுவலி நீங்கள் ஒரு நார்மலான ஒரு பர்சன் கிட்ட கொண்டு போய் இந்த காரை கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வந்து அது ஒரு நார்மல் கார் மாதிரி இருக்கிறது, ஈஸ் ஆஃப் டிரைவிங்கை கொடுக்கறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இப்போ இதில் பார்த்தோன்னா பிரேக் ஹோல்டு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. பிரேக் ஹோல்டோட அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம அதை ப்ரெஸ் பண்ணி வச்சோன்னா இந்த பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் வந்து இந்த கிரால் ஃபங்க்ஷன் வந்து இது ஒர்க் பண்ணாது. நம்ம வந்து டிரைவ் மோடில் இருக்க முடியும். நீங்கள் ஒன்ஸ் உங்கள் ரோடு கிளியர் ஆகுது, இல்லை சிக்னல் வந்து ரொம்ப டைம் எடுக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கில் போட்டுட்டு கேஷுவலாக நிற்கலாம். இப்போ வந்து பக்கத்தில் தான் உடனே சிக்னல் மாறுதுன்னு இப்போ வந்து க்ரீன் ஆகிடுச்சு. நீங்கள் ஒன்ஸ் ஆக்சிலேட்டரை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணோன்னா பிரேக் ரிலீஸ் ஆகிரும், ஈஸியாக போகலாம். ஒரு நல்ல ஹேண்டியான ஒரு கன்வீனியன்ட் ஃபீச்சர் கூட இந்த காரில் பார்த்தோன்னா இந்த பிரேக்ஸை பற்றி நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி கார்ஸில் வந்து ரீஜெனரேட்டிவ் பிரேக்ஸ் இருக்கிறதுனால ஆல்ரவுண்ட் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் கொஞ்சம் கூட ப்ராமிசிங்காக இருக்கும். அதில் நம்ம 5G சிட்டியை கம்பேர் பண்ணும்போது, நார்மல் ஐசி என்ஜின் காரை கம்பேர் பண்ணும்போது இதோட பிரேக்ஸ் கொஞ்சம் எலக்ட்ரிக் கார் மாதிரி கொஞ்சம் டைடியாக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது நம்ம எதிர்பார்க்குற பிரேக் ஃபோர்ஸ் இன்னும் ஈஸியாக கிடைக்குது. அதுக்காக ஜி ஃபோர்ஸ் எதுவும் பெருசாக இல்லை, எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ நம்ம வந்து சிட்டியில் இருந்து ஒரு எக்ஸ்பிரஸ் லைனுக்குள்ளே வர்றோம். ஆக்சுவலி நம்ம இது வரைக்கும் 80 வரைக்குமான 2 ஸ்டேஜை பார்த்துட்டோம். இனி வந்து நம்ம இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது. ஹோண்டா சிட்டியை பொறுத்தவரை எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டவுட் என்னதுன்னா ஸ்பீட் பிரேக்கர்ஸ், கிரவுண்ட் கிளியரன்ஸ். அதுக்கான ஒரே வழி என்னென்னா ஸ்பீட் பிரேக்கரை கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம நெகோஷியேட் பண்ணோன்னா அந்த ப்ராப்ளத்தை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். நம்ம ஜஸ்ட் லைக் தட் கட் பண்ண போகும்போது தான் அது வந்து எங்கேயாவது இடத்துல டச் பண்ணி விடும். இது வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. நம்ம இப்போ எக்ஸ்பிரஸ் வெஹிக்கிள் வருவோம். நம்ம 80 to 120 km/h சொல்லக்கூடிய என்ஜின் டிரைவில் தான் இதில் இருக்க போகிறோம். இங்கே என்ன நடக்குதுன்னா இந்த ஈவிக்கு பெரிய வேலை இல்லை. என்ஜின் தரவுலி 1.5 லிட்டர் என்ஜின், அதோட 98 PS பவரை வந்து நமக்கு தரப்போகுது. இங்கே இன்னொரு டெக்னாலஜி கூட இருக்குது. நீங்கள் மாருதியோட கார்ஸில் வந்து ஸ்மார்ட் ஹைப்ரிட் வெஹிக்கிள் பை சுசுகின்னு SHVS பார்ப்பீங்க. அதில் வந்து கீழே வந்து ஒரு பேட்டரி இருக்கும். அந்த பேட்டரி வந்து எக்ஸ்ட்ரா டார்க் அண்ட் பவரை கொடுக்கும்னு சொல்லி நம்ம நிறைய ரிவ்யூஸில் பார்த்துருப்போம். இங்கேயும் அதுதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 80க்கு மேலே நான் எதாவது க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன், 100 கிட்ட வந்துட்டேன்.
ஐசி என்ஜின் தான் நமக்கு வந்து இப்போ பவரை கொடுத்துட்ருக்குது. என்ஜின் டிரைவில் தான் இருக்குது. அதாவது ஐசி என்ஜின்லேருந்து அப்படியே கிளச்சுக்கு போய் கிளச்சில் இருந்து நம்ம சிவிடி வழி அப்படி வீலுக்கு வருது. இங்கே ட்ராக்ஷன் மோட்டருக்கு வேலை இல்லை. இங்கே என்ன நடக்குதுன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் அழுத்துறீங்க. இப்போ நான் அழுத்துறேன், அந்த ஆல்ரெடி லித்தியம் பேட்டரியில் இருக்குது பாருங்கள் சார்ஜ், அந்த சார்ஜ் அதை அப்படி எடுத்து எக்ஸ்ட்ரா பவர் பூஸ்ட் நமக்கு தரும். அதில் ஃபியூவலை வந்து அது கம்மியாக எடுக்கிறதுனால, அந்த பவருக்கு ஃபியூவல் அதை எடுக்காததுனால எஃபிஷியண்டான ஒரு டிரைவை கொடுக்கும். இதுதான் தேர்ட் ஸ்டேஜ். இப்போ நம்ம 120 பாஸ்ட் வந்துட்டோம்னா திருப்பி ஹைப்ரிட் டிரைவ். இப்போ நான் 120+ வந்துட்டேன். இந்த 120 பாஸ்ட் டிரைவில் என்ன நடக்குதுன்னா கம்ப்ளீட்லி ஹைப்ரிட். நம்ம வந்து செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தோம்ல 40 to 80, அதில் பார்த்தது மாதிரி இது ஹைப்ரிட்டில் இருக்கும். அந்த ஹைப்ரிட் என்ன பண்ணுன்னா அப்படி மோட்டர் ஐசி என்ஜின் வந்து ஜெனரேட்டராக ஒர்க் ஆகி ட்ராக்ஷன் மோட்டருக்கு தேவையான பவரை வந்து பேட்டரியில் ஸ்டோர் பண்ணும். பின்னாடி இருக்கக்கூடிய பேட்டரியில் ட்ராக்ஷன் மோட்டார் என்ன பண்ணுன்னா வீலுக்கு பவரை கொடுத்துட்ருக்கோம். 120+ல அப்படி ஒரு ஹைப்ரிட் டிரைவ். இதுதான் இதோட என்டையர் கான்செப்ட். இப்படி ஒரு வெரைட்டி ஆஃப் சேஞ்சஸ் உள்ள நடந்தால் கூட அந்த சேஞ்சஸ் எல்லாமே சீம்லெஸ்ஸாக இருக்குது. அந்த சீம்லெஸ்ன்னு சொல்லக்கூடியதோட பாயிண்ட் என்னென்னா நம்மளை வந்து அது ஃபீல் பண்ணவே வைக்கல. அது என்ஜின் ஆன் ஆகுது, சவுண்டு கிடைக்குது, எல்லாம் ஓகே தான். ஆனால் அங்கே எங்கேயாவது ஒரு கனெக்டிவிட்டிக்கான ஒரு இது எதுவுமே கிடையாது. அதுதான் அந்த டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜியோட ஒரு அடாப்டேஷன் வந்து சூப்பராக இருக்குது. என்னோட பாயிண்டில் நான் சொல்லணும்னா இன்றைக்கி இது வந்து டெரிஃபிக்காக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இந்த காரோட இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தோன்னா அந்த லெவல் 2 அடாஸோட ஃபங்க்ஷன்ஸ் இதில் வச்சுருக்குற லேன் கீப் அசிஸ்ட் சிஸ்டம், அது கூட வந்து ரோட் டிபார்ச்சர் மிட்டிகேஷன் சிஸ்டம் எல்லாமே வந்து நம்மளை வந்து ஒரு லேனுக்குள்ளே கீப் பண்ணுறதுக்காக இந்த கேமராஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம அதை ஒர்க் பண்ணி பார்த்தோம்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கார்னரிங்கை வந்து அதுவாக பண்ணுது. நம்ம ஆல்ரெடி இது அடாஸோட ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம். ஸ்டியரிங் ரிக்வயர்டுன்னு அது சொல்லுது. நான் ஸ்டியரிங்கில் கை ஜஸ்ட் வச்சது டெமோக்காக தான். நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. பட் ஸ்டில் அது வந்து இப்போ கரெக்ட் பண்ணும். ஸ்டியரிங் கரெக்ஷன் வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல டெக்னாலஜி. நம்ம இவ்வளோ காசு கொடுக்குறோம், அதுக்காக ஒரு சேஃபான ஒரு டிரைவை கொடுக்கக்கூடிய விஷயம். திடீர்னு நான் வந்து லேன் கிராஸ் பண்ணுறேன்னா லேன் டிபார்ச்சர் அது வந்து கட் பண்ணி திருப்பி என்னோட லேனுக்கு வரும். நம்ம கவனம் இல்லாமல் லேனை கட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வந்து திருப்பி வரும். சூப்பரான விஷயம். இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குதுங்க. என்னென்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து அடிஷ்னலாக இவங்க அடாப்ட் பண்ணியிருக்கிறது வந்து இந்த ஸ்டியரிங் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக ரீஒர்க் பண்ணியிருக்கிறதுனால ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஐசி என்ஜின் 5G சிட்டியோட ஒரு நெகட்டிவாக நான் ஹைலைட் பண்ணுறது, அந்த என்ஜின் ஐவி டெக் வந்து இப்படி சூப்பராக இருந்தால் கூட ஸ்டியரிங்கில் வந்து ஒரு ஃபன் இல்லை, ஒரு என்கேஜிங் இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த ஸ்டியரிங் அந்த வெயிட் இருக்குது, அந்த ஃபன் இருக்கிறதுனால ஒரு சூப்பரான விஷயம். கூட இதில் பார்த்தோன்னா அந்த ஃபங்க்ஷனில் அது வந்து நான் கையெடுத்து பேசுனதுனால பஸ்ஸர் சவுண்டு போடுது, நல்ல விஷயந்தான். அடாப்டிவ் க்ரூயிஸ் கண்ட்ரோல் இருக்குது. அடாப்டிவ் க்ரூயிஸ் கண்ட்ரோல் வந்து நம்மளோட இந்த ரெடார் சென்சார் ப்ளஸ் இந்த கேமரா எல்லாம் யூஸ் பண்ணி ஃப்ரண்டில் போகிற வெஹிக்கிள், ப்ரொசீடிங் வெஹிக்கிள் ஸ்லோ பண்ணால் இது ப்ராப்பராக ஸ்லோ பண்ணும். அது வந்து ஒரு சூப்பரான விஷயம். இன்னொரு மெயினான விஷயம் பார்த்தோம்னா அந்த ஹெட்லாம்ப், ஆட்டோ ஹெட்லாம்ப் ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா ஆப்போசிட்டில் ஒரு வெஹிக்கிளோட லைட்டு தெரியும், அது ஹெட்லாம்ப் வந்து ஸ்விட்ச் பண்ணி விட்டு ஒரு நல்ல ஃபங்க்ஷன். இப்போ இந்த கார் வந்து நார்மலாக ஒரு என்ஜின் மோட், அந்த 1.5 லிட்டர் என்ஜின் மோடில் ஒர்க் ஆகும்போது ஒரு 98 PS பவரை கொடுக்கும். இது வந்து அந்த மோட்டார் டிரைவனாக இருக்கும்போது ஒரு 109 PS வரைக்கும் இருக்கும், 109 வரைக்கும் இருக்கும். ஆக்சுவலி இந்த காரோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டை பார்த்தோம்னா டார்க் தான். ஏன்னா எலக்ட்ரிக் மோட்டரோட ஒரு பாயிண்ட்டே வந்து டார்க் வந்து இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கும். அது வந்து ஒரு வைடாக இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கும். அதில் எலக்ட்ரிக் மோட்டர் பார்த்தோன்னா மோட்டர் டிரைவனாக போகும்போது 253 Nm டார்க் கொடுக்குறது. இந்த காரை வந்து நம்ம ஃப்ளோர் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அந்த பவர் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அந்த பேட்டரிலேருந்து வரக்கூடிய பவர் பூஸ்ட் எல்லாமே சேர்த்து ஒரு நல்ல ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். ஸ்டியரிங் ஆக்சுவலி தான் இந்த காரோட ஒரு பிக்கஸ்ட் அடிஷன். ஏன்னா ஸ்டியரிங் ஃபீட்பேக் அண்ட் அந்த கண்ட்ரோலில் எதிர்பார்க்கக்கூடிய என்ன மாதிரி ஒரு பர்சனுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப பிடிக்கக்கூடிய விஷயம். இனி ஒரு பாயிண்ட் வந்து நம்ம சொல்ல வேண்டியது பிரேக்ஸ். ஹை ஸ்பீடில் பிரேக்ஸ் வந்து டாப் கிளாஸாக இருக்குது. நம்ம லேன் சேஞ்ச் பண்ண சப்போஸ் ஃப்ரண்டில் போகிற ஒரு வெஹிக்கிள் வந்து ஸ்லோ ஆகுதுன்னா கண்டிப்பாக நம்மளோட பிரேக்ஸ் வந்து நல்ல ப்ராமிசிங்காக இருக்கிறது விஷயம். கூட நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு மேனுவல் மோட் இருக்குது. அந்த மேனுவல் மோடுக்கானது என்னதுன்னா பேடல் ஷிஃப்டர்ஸ் தான். கண்டிப்பாக நம்மளால் வந்து பேடலை யூஸ் பண்ணி டவுன் பண்ணி நம்மளால் அப் பண்ண முடியும். அது வந்து எப்போவாச்சும் நம்ம ஒரு ஃபன்னுக்காக ஓட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னொரு மோடு இருக்கக்கூடியது இந்த இசிவிடியில் வந்து பின்னு சொல்லக்கூடிய ஒரு மோட். ஆக்சுவலி இது வந்து பிரேக்கை தான் அவங்க பின்னு மீன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு டவுன் ஹில் இறங்குறோம், டவுன் ஹில்லில் வந்து நம்ம வந்து அந்த ஹில் டிசன் கண்ட்ரோலுக்கான ஒரு டிரைவ் மாதிரி இது வந்து மேக்ஸிமம் ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங்கை ஒர்க் பண்ண வச்சு
நம்மளோட பேட்ரிஸை வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டிரைவ் தான். ஆனால் யூஸ்வலான டிரைவ் மோடில் நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து நல்ல. இந்த காரோட ஒரு டிரைவருக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தோன்னா இந்த லெஃப்ட் சைடு இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட் ஸ்க்ரீன், அதில் வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளோட அந்த பர்டிகுலர் டிரைவில் பேட்டரியிலேருந்து வீலுக்கு பவர் போகுதா, இல்லை நம்ம கொஞ்சம் ஃப்ளோர் பண்ணி போகும்போது என்ஜின்லேருந்து வீலுக்கு பவர் வருதா, கூட பேட்டரியை வந்து ஸ்டோர் பண்ண வைக்குதா, சார்ஜ் கொடுக்குதா, இது எல்லாமே அதில் தெரிகிறது ஒரு நல்ல விஷயம். நடுவில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீனும் நம்மளோட எல்லா டிரைவ் இன்ஃபர்மேஷன்ஸும் கரெக்டாக காட்டுறது, நம்ம எதில் போயிட்டுருக்கிறோம், என்ன ஃபங்க்ஷன் பண்ணுறோன்னுள்ளது தெளிவாக காட்டுது. இன்னொரு வெல்கம் அப்டேட் பார்த்தோம்னா கொல்யூஷன் மிட்டிகேஷன் பிரேக்கிங் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய, அதாவது அந்த ஆட்டோனோமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங் தான். நம்ம அந்த சிஸ்டம்னால வந்து நம்ம கவனக்குறைவாக இருந்தோம்னா நம்ம ஒரு வெஹிக்கிளுக்கு க்ளோஸாக போகும்போது பஸ்ஸர் சவுண்டு தரும், ஸ்டியரிங்கில் ஒரு சின்ன ஃபீட்பேக் கொடுக்கும். கூட அதையும் தாண்டி வந்து நம்ம கண்டுக்கிடல, நம்ம கவனிக்கலைன்னா அது எமர்ஜென்சியாக பிரேக் பண்ணும். கண்டிப்பாக நல்ல விஷயம். இந்த லெவல் 2 அடாஸ் எல்லாம் வந்து நம்மளோட டிரைவிங்கை சேஃபர் ஆக்கிறதுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. இதை நம்ம ஃபுல்லி டிபெண்ட் பண்ணாமல் இதை அடிஷ்னல் சேஃப்டி ஃபீச்சராக வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ நம்ம காரோட அந்த டிரைவிங் நேச்சர் பார்த்தோன்னா யூஸ்வலான சிட்டி, அதாவது ஹோண்டா சிட்டி தான். கம்ஃபர்ட்டுக்கு எந்த குறையுமே இல்லை. நல்ல தை சப்போர்ட் உள்ள சீட்ஸ், நம்மளை அப்படி ஹக் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சீட்ஸ் இருக்குது, நல்ல குஷனிங், நல்ல பேடிங். இந்த சஸ்பென்ஷன் யூஸ்வலான ஹோண்டா ஸ்டாண்டர்ட்ஸில் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பின்னாடி கொஞ்சம் ரீஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த லேன் டிபார்ச்சர் வந்து நம்ம ஒரு லேன் கட் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சு தான் கட் பண்ணுறோமான்னு நமக்கு ஸ்டியரிங்கில் இன்புட் கொடுக்குறது இதோட ஒரு பெரிய விஷயம். கூட பார்த்தோம்னா இந்த சஸ்பென்ஷனோட வித்தியாசம் கண்டிப்பாக ஸ்டியரிங்கில் தெரிகிறது. டிரைவிங்கை விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம். இந்த EHEVயோட டிரைவை நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஆக்சுவலி இதில் என்ன தெரியுதுன்னா, இந்த பர்டிகுலர் சிஸ்டம் நம்மளோட டிரைவிங் பிஹேவியர், நம்மளோட ஸ்பீடு ப்ளஸ் வந்து நம்ம பேட்ரியோட சார்ஜை பேஸ் பண்ணி இது வந்து தரவுலி ஈவியாக இருக்குதா, இல்லை நெக்ஸ்ட்டு வந்து ஹைப்ரிட் மோடுக்கு போகுதா, அதுக்கப்புறம் என்ஜின் மோடுக்கு போகுதா, திருப்பி ஹைப்ரிட் மோடுக்கு போகுதான்னு சொல்லி அதுவாக செலக்ட் பண்ணும், சீம்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணும். அது வந்து நம்மளை பெருசாக பாதர் பண்ணாமல் நம்மளோட டிரைவை வந்து கம்ஃபர்டபுளாகவும் ஒரு டெக்னாலஜிக்கல் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாகவும் பண்ணுறது இதோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்ஜின் ஸ்டார்ட் ஆன ஒரு சின்ன ஒரு இது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் உள்ளே இந்த வைப்ரேஷன் தெரியல. இப்போ என்ஜின் என்ன மாதிரி ஒர்க் ஆகுதுன்னா ஜெனரேட்டராக ஒர்க் ஆகுது, பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணுது, பேட்டரி மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இப்போ ஏசியோட கூலிங் ஆகட்டும், உள்ள கம்ஃபர்ட் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு என்விரான்மெண்டல் கான்ஷியஸான ஒரு பர்சன் கூட உங்ககிட்ட வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு பட்ஜெட் இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் EHEVன்னு சொல்லக்கூடிய இந்த சிட்டியோட இந்த ஹைப்ரிட் வெர்ஷனை நீங்கள் ட்ரைவ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட அந்த ரெடாரில் வேறு ப்ராடக்ட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் டெசிஷனை வந்து மேக் பண்ணணும். இந்த EHEVயோட எக்ஸ்டீரியர் டீட்டெயில்ஸ் பார்த்தோன்னா யூஸ்வலான 5G சிட்டியோட அந்த லுக்கில் தான் இருக்குது. மெக்கானிக்கலி வந்து டிஃப்ரென்சஸ் இருந்தால் கூட எக்ஸ்டீரியராக நமக்கு பெரிய டிஃப்ரென்சஸ் பார்க்க முடியாது. ஷீட் மெட்டல் எல்லாம் சிமிலராக தான் இருக்குது. ஆனால் ஹைலைட் பார்த்தோன்னா அந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்து இந்த லோகோவில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ளூ கலர் பார்டரிங் வந்து அந்த ஹைப்ரிட் வெஹிக்கிளை வந்து ஹைலைட் பண்ணுது. இந்த கிரில்லில் கீழே போர்ஷன், இந்த ஏடாம் போர்ஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் இந்த போர்ஷனும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபாக் லேம்புக்கான ஹவுசிங் கொடுத்துருக்காங்க. சைடில் அலாய் வீல் டிசைன் பார்த்தோன்னா மோரரில் சிம்லர் தான். இன்னொரு ஹைலைட்டே வந்து என்னதுன்னா இந்த 16 இன்ச் வீலுக்கான வீல்ஸில் வந்து ரியரில் பார்த்தோன்னா டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெகுலரில் வந்து டிஸ்க் பிரேக்ஸ் வராது. ரியரில் ஹைலைட் பார்த்தோன்னா ஒரு லிப் ஸ்பாய்லர் வருது, ஒரு வெல்கமான ஒரு அடிஷன். அதுலேயே ரியரில் பார்த்தோன்னா அந்த லோகோவில் வந்து ஒரு ப்ளூ கலர் இது வருது. கூட வந்து EHEVன்னு சொல்லக்கூடியது. கண்டிப்பாக இந்த கார் வந்து ஒரு ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு சொல்லக்கூடியதை வந்து பின்னாடி வரக்கூடிய கார்ஸுக்கு வந்து வெஹிக்கிள்ஸுக்கு வந்து சொல்லுது. இந்த அந்த டாட் வந்து ஹோண்டாவோட அந்த ஹைப்ரிட் கார்ஸுக்கான அவங்களோட அந்த பேட்ஜிங். கீழே பார்த்தோன்னா இந்த டிஃப்யூசர் டிசைனில் ஒரு கார்பன் ஃபைபர் மாதிரி கொடுத்து அந்த டிஃப்ரென்ஸை காட்டியிருக்காங்க. இனி ஒரு சேஞ்ச் பார்த்தோன்னா நம்ம செடான்ஸ்ன்னு சொல்லக்கூடியதே நமக்கு எப்போவுமே வந்து ஒரு பெரிய பூட் இருக்கும். ஒரு 510 லிட்டர் பூட் வந்து வழக்கமாக செடான்ஸில் இருக்கும். இந்த காரில் பார்த்தோன்னா பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் காம்ப்ரமைஸ்டாக இருக்குது. இது வந்து ஒரு 310 லிட்டரில் தான் இருக்குது. என்ன ரீசன்னு பார்த்தோன்னா இதில் தான் வந்து பேட்டரியை வந்து அவங்க எம்பர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ரேமுக்குள்ளே பேட்டரியை சூப்பராக எம்பர்ட் பண்ணியிருக்காங்க. லித்தியம் அயன் பேட்டரி இருக்குது. இதில் ஒரு ஸ்பேஸ் சேவர் சின்ன டயர் இருக்குது. இந்த போர்ஷனில் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டைரோஃபார்ம் மெட்டீரியலில் ஆப்ஜெக்ட்ஸ் வைக்கிற ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீட்டாக வந்து எல்லாமே பேக்கேஜிங் பண்ணி அந்த காம்ப்ரமைஸ்டு ஸ்பேஸை கூட
யூஸபிளாக காட்டியிருக்காங்க. இந்த சிட்டி ஏஹெச்வியோட இன்டீரியர் பார்த்தோன்னா யூஸ்வலான 5G சிட்டி மாதிரியே தான் இருக்குது, எந்த பெரிய டிஃப்ரென்ஸுமே இல்லை. இதோட ப்ரீஃபாக ஒரு கிறிஸ்பாக நான் சொல்லணும்னா, ஆக்சுவலி ஒரு யூட்டிலிட்டி பர்பஸ்க்காக பில்டு பண்ணப்பட்ட ஒரு டேஷ்போர்ட், ரொம்ப ஃபேன்சியாக இல்லாட்டி கூட யூட்டிலிட்டி பர்பஸ் இருக்கும். பிளாக் அண்ட் பீச்சில் வந்து சூப்பராக இருக்கும். சென்ட்ரல் கன்சோலில் பார்த்தோன்னா ஒரு 8-inch இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம், ஏசியோட கண்ட்ரோல்ஸ் ப்ளஸ் மோனோக்ராம் ஃபங்க்ஷன்ஸ் ப்ளஸ் மொபைல் வைக்கிறதுக்கு வேலட் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ். இதில் பார்த்தோன்னா எலக்ட்ரிக் பிரேக் வந்திருக்கு, ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷன், அந்த பிரேக் ஹோல்டு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு ஆம்ரெஸ்ட் ஆகட்டும், அந்த ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ப்ளஸ் ஸ்டியரிங் வந்து ஏகப்பட்ட கண்ட்ரோல்ஸோட பேடல் ஷிஃப்டர்ஸோட சூப்பராக இருக்குது. பிக்கஸ்ட் அப்டேட் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் இருக்குது. அதுக்கான டிரைவ் இன்ஃபர்மேஷன், அந்த பேட்டரியோட சார்ஜிங், வீலுக்கு பவர் போகிறது, பேட்டரியில் போகுதா என்ஜினில் போகுதா எல்லாமே தெரியும். சன்ரூஃப் ஒரு வெல்கம் அடிஷன், பிளாக் அண்ட் பீச்சில் வந்து நல்ல சூப்பராக இருக்குது. சீட்ஸ் வந்து அக்காமடேட்டிங், எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி ஹோண்டாவோட சீட்ஸ் வந்து அப்படி அக்காமடேட்டிங்காக இருக்கும். ஒரு யூட்டிலிட்டி பர்ஸ்பெக்டிவில் பில்ட் டு லாஸ்ட்டில் மெயினாக தான் நான் சொல்லுவேன், ரிலையபிலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி பில்ட் டு லாஸ்ட்டில் எல்லா மெட்டீரியலையும் ப்ரீமியமாக புட்டுகதர் பண்ணியிருக்கிற ஒரு நல்ல கார்னு நம்ம சொல்லலாம். இப்போ இங்கிரஸ் பார்க்கலாம். செதான்ஸை பற்றி எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்டே வந்து ஈஸி இங்கிரஸ் இல்லைன்னு தான். ஆனால் கூட இது கொடுக்கக்கூடிய கம்ஃபர்ட்டுக்காக நம்ம கண்டிப்பாக காம்ப்ரமைஸ்டாக உள்ளே உட்காரலாம். கண்டிப்பாக லோ ஃப்ளோரில் தான் உட்காந்துருக்கோம். இந்த காரில் ஒரு பிக்கெஸ்ட் சேஞ்சை பார்த்தோன்னா, இதில் வந்து ஒரு வென்டிலேஷன் இருக்குது. அந்த காரோட ஏசியை வந்து சக்கின் பண்ணி பேட்டரியை கூல் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன். ஹோண்டா சிட்டி 5Gயோட ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜை வந்து அந்த செதானோட ஒரிஜினல் கம்ஃபர்ட்டை நமக்கு கொடுக்கறது கூட பார்த்தோன்னா அந்த ஸ்பேஸ் ஆஃபர் பண்ணுறது தான். இந்த பர்டிகுலர் கார் பார்த்தோன்னா 2600 மில்லிமீட்டர் வீல் பேஸ் இருக்கும். அந்த வீல் பேஸோட அட்வான்டேஜே உள்ள இவ்வளோவான ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறது. அந்த லெக் ரூம் பார்த்தோன்னா இவ்வளோ இருக்கும். கூட இந்தியன் லேடிஸ் வந்து அவங்க சாரீ யூஸ் பண்ணுறது ஃபோல்ட் ஆனது வந்து க்ரஷ் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து எக்ஸ்ட்ரா 20 மில்லிமீட்டர் லெக் ரூம் இதில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு சின்ன ஒரு ஆங்கிளில் இருக்கிறது காலை நம்ம நல்லா வைக்க முடியும். தை சப்போர்ட், அண்டர் தை சப்போர்ட் டாப் கிளாஸாக இருக்குது. சீட்டோட குஷனிங், அந்த பேடிங் எல்லாமே இதில் கொஞ்சம் குஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம உட்காந்துருக்கிற இந்த ஆங்கிள் இது வந்து ஃபிக்ஸட் ஹெட்ரஸ் பொதுவாக நிறைய இடத்துல கழுத்தில் வந்து தட்டும். ஆனால் இது வந்து கரெக்டான ஒரு பொசிஷனில் வச்சுருக்காங்க. ஸ்டில் மூவபிள் கொடுக்காட்டி கூட ஓகே தான், இதுலேயும் கொடுத்துருக்காங்க. சீட்டோட விட்த் வந்து நல்லா இருக்குது. கூட பார்த்தோன்னா ஒரு ஒரு செதானோட கம்ஃபர்ட்டை இந்த சஸ்பென்ஷன் சூப்பர்வாக கொடுக்குது. எங்கேயுமே நோ காம்ப்ரமைஸ். அந்த ஒரு அப்கிரேட் ஆனதுக்கப்புறம் அவங்க ஸ்டியரிங் ஃபீட்பேக் எல்லாம் வர்றதுக்காக பின்னாடி இருக்கக்கூடிய பேட்டரியோட வெயிட் எல்லாம் சேர்த்து சஸ்பென்ஷன் கண்டிப்பாக ட்வீக் பண்ணியிருக்காங்க. அந்த ட்வீக் பண்ண சஸ்பென்ஷன் இந்த கம்ஃபர்ட்டை எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணலை. இந்த விண்டோ லைன் கரெக்டாக இருக்கிறது, நல்ல டிஎல்ஓ இந்த போர்ஷன் ப்ளஸ் பீஜ், அந்த இன்டீரியர் பீஜ் அண்ட் பிளாக் காம்பினேஷன் இந்த ப்ரீமியம்னஸில் சூப்பராக இருக்குது. ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டுக்காக இதில் ஒரு நல்ல ஆம்ரெஸ்ட் ப்ளஸ் வந்து பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஏசி வென்ஸ் வந்து நல்ல இந்த ஹாட்டான டேஸ் சென்னையில் நம்மளை கூலாக தான் வச்சுருக்குது. ப்ளஸ் பவர் அவுட்லெட்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம எதாவது வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. மெயினான விஷயம் ஒரு மொபைல் பாக்கெட் இதில் வச்சுருக்காங்க. ஒரு நல்ல கிளவரான அடிஷன். ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்கிறதுனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மேக் சென்ஸ். கூட இந்த காரில் வந்து சன்ரூஃப் இருக்கிறது. சன்ரூஃப் இருக்கக்கூடிய கார் தான் நான் வாங்குவேன் நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல அடிஷ்னலான ஒரு ஃபீச்சர். நம்ம எக்ரஸ் பார்க்கலாம். ஈஸி தான், ரொம்ப கஷ்டமானது இல்லை. இப்போ நம்ம இந்த சிட்டி ஏஹெச்வி வந்து எக்ஸ்க்ளூசிவாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டோம். ஒரு பெரிய ஹாப்பினஸ் எனக்கு என்ன கொடுக்குதுன்னா, அந்த ஹைப்ரிடோட ரெவல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஓட்டின ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. நம்மளோட ரோட் கண்டிஷனில் சூப்பராக மெர்ஜ் ஆகி அந்த டிரைவிங் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிறது, மோட்டரில் இருந்து என்ஜினுக்கு சுவிட்ச் ஆகிறது, எதுவுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. நீங்கள் டிரைவிங்கில் பார்த்துருப்பீங்க. அதை நம்ம ஃபீல் பண்ணால் தான் கண்டிப்பாக பண்ண முடியும். கூட நிறைய பேர் இன்றைக்கி கார்ஸ் வாங்குறவங்க வந்து ஒரு என்விரான்மெண்டல் காஷியஸாக தான் ஈவிஸை பார்த்து போகிறாங்க. ஈவிஸோட நெகட்டிவ்னு சொல்லக்கூடியது அந்த சார்ஜ், அந்த பேனிக் தான், அந்த ரேஞ்ச் பேனிக். நம்மளால் வந்து சார்ஜ் பண்ண முடியாது. அதுக்கு இந்த மாதிரி செல்ஃப் சார்ஜிங் வந்து கண்டிப்பாக ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சொல்யூஷன். கூட பார்த்தோன்னா இது வந்து ஒரு 89.3 கிராம் பர் கிலோமீட்டர் தான் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக நார்மல் ஐசி என்ஜின் கார்ஸை விடக்கு இதோட பொல்யூஷன் கம்மியாக இருக்குது. உங்களால் வந்து இந்த காரோட ப்ரைஸை வந்து அஃபோர்ட் பண்ண முடியும். நீங்கள் என்விரான்மெண்டல் காஷியஸாக இருக்கிறீங்க, கண்டிப்பாக இந்த இஹெச்வி வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி வாங்குங்க. இது ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்கும். சிட்டி இஹெச்வியோட டிரைவை பார்த்துட்டோம். ஆக்சுவலி ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது என்னென்னா, வெஹிக்கிளே இல்லாத ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம ஊர்லேயும் வெஹிக்கிள் இல்லை. இங்கே சென்னையில் வந்து கேட்டோம். ஸ்டில் கேபிட்டல் ஹோண்டா மீனம்பாக்கத்தில் பார்த்தோன்னா அவங்க வந்து டெஸ்ட் ட்ரைவ்ஸ் வந்து பிஸியாக இருந்த பீரியட்லேயே நம்மளோட ரிக்வெஸ்ட்டை கேட்டு நம்மக்கிட்ட வெஹிக்கிள் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அந்த அஃபீஷியல்ஸ், அந்த மேனேஜர் நமக்கு சப்போர்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். கூட அவங்களோட ஸ்டாஃப் நம்ம கூட எனக்கு அக்கம்பனி பண்ணாங்க, அவங்களுக்கும் தேங்க்ஸ்.
நீங்கள் அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறீங்க, ஹோண்டா சிட்டி பார்க்குறீங்க, இந்த டெக்னாலஜி பற்றி உங்களுக்கு தெரியணும்னு நீங்கள் ஐடியா இருக்குன்னா கண்டிப்பாக இந்த காரை ஓட்டி பாருங்கள். அந்த ரெவல்யூஷன் என்னன்னுள்ளதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோட கண்டினியூட்டியான ஒரு பாட்காஸ்ட் நம்ம முதல்ல பண்ணியிருந்தோம். அந்த பாட்காஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் பை பை ஃப்ரம் மோட்டோ வேகன். டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.